கிழிஞ்சு போய் கிடக்கு, மறுபடியும் தைக்க முடியல, எங்கிட்டு கிழிச்சாலும் புரிட்டு புரிட்டு போகுது. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? பழைய டவுசர். ஆண்டவன் அருள் இருந்தா தான் அது நடக்கும். என்ன காரணம்னா நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது பூரா சாமி செய்யணும்னு நினைக்கிறோம். அது தப்பு. இயற்கை என்ன நடக்குதோ நாடகக்காரனுக்காக மழை நிப்பாட்டணுமா? ஆண்டவன் என்ன செய்வேன்? தானே. அப்ப ஒவ்வொருத்தரும் சௌகரியத்துக்காகவும் ஒவ்வொன்றும் செய்ய முடியாது. இயற்கை எப்படி போகுதோ அதோட நம்ம ஒத்து போயிடணும். அப்படி போனா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். மழை பெய்யாம வயலுக்கு மட்டுமா மழை பெய்யும்? ஏன்னா செட்டிங் சாப்பிட்டு வச்சிருக்கு, அங்கே மட்டும் வாயில ஊத்துறது. அதனால எங்க எது தேவையோ அதை ஆண்டவன் கொடுப்பேன். கொடுக்கறது நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதனால நீங்களும் சாமியை கும்பிடுங்க. சாமி கும்பிடாம இந்த நாட்டுல யார் இருக்கா சாமி கும்பிடாம? எனக்கு ஒரு ஆளை சொல்லி காட்டுங்க பாப்போம். எல்லாருமே கும்பிடுவாங்க. சாமி கும்பிடாத எவனுமே கிடையாது. யாரு? களவாட போறவன் கூட சாமியை கும்பிட்டுட்டு தான் போவேன். திருடணுமா? அவன் எங்க கும்பிடுறான்? கும்பிடுவேன். ஏன் கும்பிடுறான்னு? சாமி நான் தொழிலுக்கு கிளம்பிட்டேன். ஆமா, 10 லட்சம் முதல் போட்டிருக்கு, நட்டம் இருக்கு. இப்படி இல்லையா, நம்ம நாடகம் களவாடுறேன், அவனுக்கு அதான் தொழில். நான் போற பக்கம் இன்னைக்கு எவங்கிட்டையும் மாட்டி சிக்கி அடி வாங்காம தப்பிச்சு வந்துடுறேன் சாமி. ஓஹோ, அப்படி வந்துட்டேன்னா களவாண்டதுல 3ல் 1 பங்கு உனக்கு உண்டியல்ல போட்டுறேன். 3ல் 1 பங்கு அவன் சொல்றேன். இப்ப அவனை பிடிக்க போறாங்களே காவல்துறை அதிகாரிகள், ஆமா, அவங்களும் டியூட்டி கிளம்போ சாமி முடித்தா கிளம்புவாங்க. 15 நாளா நம்ம கையில அவன் சிக்க மாட்டேங்கிறான் சாமி. டிமிக்கி கொடுத்துக்கிட்டே அலையிறான் நாய். அவனை இன்னைக்கு நான் எப்படியாவது பிடிச்சிடணும். பிடிச்சிட்டா 1 மாசத்து சம்பளத்தை உண்டியல்ல போட்டுறேன். அதிகாரி வீட்டுக்காரங்க கும்பிடுவாரு. எப்படி? குடும்பத்தோட திருப்பதிக்கு போறேன் மொட்டை அடிக்க. நான் திருப்பதி போயிட்டு வரங்காட்டியும் வீட்டை எவனும் மொட்டை அடிச்சா பாத்துக்க தெய்வமே. பத்தியா, இப்ப யாரு கும்பிடாம இருக்கா? இப்ப சாமி என்ன செய்யும்? களவாணி பையில மாட்டி விடுமா, இல்ல அவனை எஸ்கேப் பண்ணி விடுமா? அப்படி சாமியை குழப்ப கூடாது. என்னை பொறுத்தவரை தேங்காவளை உடைச்சு சாமி கிட்ட வைக்கிறது கூட ஒரு வகையில லஞ்சம் தான். எப்படிதாங்க சாமி கும்பிடணும்? எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாதுங்கிறேன். சாமிகிட்ட போய் எப்படி கும்பிடணும்னா, பகவானே எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க, வேலை முடிஞ்சு வச்சு, அதோடு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கும்பிடவே கூடாது. சாமிக்கு நமக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு நல்லா தெரியும். ஆனால் நம்மளால அப்படியே செய்யறேன். சாமிகிட்ட பிசினஸ் பேசுறேன். எப்படி? நீ மட்டும் இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுத்துட்டா உனக்கு நான் ரெட்டக்கடா வெட்டுறேன், இல்லைன்னா மசூர் கூட வெட்ட மாட்டேன். இல்லை நான் கேட்குற சாமி நமக்கு அடியால் வேலையா பார்த்துக்கிட்டு நம்ம கொடுக்குற காசை வாங்கிட்டு பொங்கச்சோரை தின்னு விட்டு அவனை போட்டுரு, அவனை கையை காலம் முடைக்கிடு, அவன் கண்ணை நோண்டி விடு, குடும்பம் நாசமா போட்டு என்னையா அக்கிரமா. அப்படிலாம் சாமி செஞ்சு அதுக்கு பேர் சாமியா? அது வரல. எல்லாருக்கும் பொதுவானதான் சாமி. அதனால எல்லா பொறுப்பையும் அவன் தலை தூக்கி போட்டுவிட்டு தெய்வம் கொடுக்குங்கிறீங்களா? எப்படி சொல்றீங்க? கொடுக்கும். எப்படி கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்யா. ஒரு காங்கிரீட் வீடா இருந்தா அப்படி இல்லை, அப்ப கட்டடத்தை இடிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும். கூரையை பிச்சுக்கிட்டு குப்பை தான் கொட்டுமே தவிர சும்மா கொடுக்காது சாமி. உழைக்கணும். உழைச்சாத்தான் நமக்கு கிடைக்கும். ஒரு தாய் குழந்தைக்கு பெத்தவன் சாமியை அம்மா மாதிரின்னு ஏன் நம்ம சொல்றோம்? இப்போ ஒரு குழந்தை தொட்டில 2 மணி நேரமா தூங்கிக்கிட்டே இருக்கு, எந்திரிக்காம இருக்கு. மற்றவங்களாம் விட்டுருவாங்க, தாய் மட்டும் என்ன செய்வா? ரொம்ப நேரம் புள்ள தூங்கிட்டே இருக்கானே, தொண்டை வறண்டு போகும், அப்படியே தூக்கி மட்டும் கொஞ்சம் பாலை கொடுப்பான். என்ன காரணம்? எந்த நேரம் எதை கொடுக்கணும் தாய்க்கு தான் தெரியும். அது மாதிரி சாமிக்கு நமக்கு கொடுக்குற நேரம் கொடுக்கும். அவன் மட்டும் ஓடி சொன்னா இருக்கான், நம்ம மட்டும் இப்படி இருக்கமே, அதுக்கு என்ன பண்ண? உன் தலையெழுத்துது, உன் கர்மா, அது அப்படித்தான் இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும். அதனால எப்பொழுதுமே நம்மை காட்டிலும் உயரமாக இருப்பவனை பார்த்து வருத்தப்படுவதை விட நமக்கு கீழே இருக்கவனை பார்த்து அவனை காட்டிலும் நம்ம நல்லா தாண்டா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டோம்னா அதுவே பெருசு. அதுதான் கவிஞன் அழகா சொன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுறான். அப்ப நிம்மதி எங்க இருக்கு? நம்ம மனசுலதான் இருக்கு. அப்படி இருக்கானே இப்படி இருக்கானே நம்ம பொறாமப்பட்டோம்னா இருக்கிற நிம்மதியும் போயிடும். நான் பரவாயில்ல, ஒரு பெரிய நாட்டுக்கே ராஜா. ஓஹோ, இந்த ராஜாக்கு நிம்மதி இல்ல, நாட்டுக்கே ராஜா, எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, படைவளம் இருக்கு, எல்லா வசதி, ஆனா மனசுல நிம்மதி இல்ல. என்னடா பண்ணணும் ஒரே குழப்பம் அவனுக்கு. அப்பதான் மந்திரி சொன்னாரா, ஊர் எல்லையில ஒரு சாமியார் வந்து உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நிம்மதிக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு. சாமியாரை பார்க்க போறமே வெறுங்கையில போக கூடாதுன்னு ஒரு பெரிய மூட்டை நிறைய தங்கம் வெள்ளி காசுகள்லாம் மூட்டையை அள்ளிக்கிட்டு நவரத்னம்லாம் போட்டு தலையில அள்ளி கட்டிட்டு கொண்டு வரேன். மூட்டையை வச்சுக்கிட்டு போய் சாமியார் காலடியில வச்சான். சாமி, இந்த பொன்பொருளெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், எனக்கு நிம்மதி மட்டும் வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. சாமியார் கண்ணை முடிச்சு பார்க்கவே இல்லை. ஓஹோ, கம்முன்னு உட்காந்துருக்காரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. சாமி ஏதாவது ஒன்று சொல்லுங்க சாமி, இந்த நாட்டோட ராஜா சாமி நானு அப்படின்னு படக்குன்னு சாமியார் கண்ணை முழிச்சாரு. அவன் கொண்டு வந்து வச்சால மூட்டை, அந்த மூட்டையை தூக்கி தலை வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா சாமியார். என்னது
ராஜா பார்த்தான் எவனோ களவாணி போயிட்டெல்லாம் நம்ம மாட்டிட்டான். ஐயா சாமியார்னு சொன்னாங்க. விரட்டுறான் சாமியார. சாமியார்ல ராஜா கேள சாமியார விரட்டுறான் மண்ணே. ஊரை சுத்தி ஒரு சந்து விடாம ஓடுறான் சாமியார். சுத்தி முத்தி கடைசியில மறுபடியும் அந்த மரத்தடிக்க வந்தேன். கடைசி இடத்துக்கு வந்து மூட்டையை கீழே வச்சுட்டு பேசாம படுத்துக்கிட்டான் சாமியார். மன்னர் மூச்சு வாங்கி வந்து அம்மாடி அப்படின்னு மூட்டையை கையில் இருக்கான். அப்பாடா நம்ம கொண்டு வந்து நம்மளுக்கு கிடைச்சி போச்சா. அப்பதான் சாமியார் கிட்ட நிம்மதியா இருக்கா அப்படின்னா. ஆமா நிம்மதியா இருக்குங்க. முண்டை இந்த மூட்டை நீ தானடா முதல்ல கொண்டு வந்த. அப்போ இது உங்களுக்கு தானே இருந்துச்சு. அப்பயும் உனக்கு நிம்மதி இல்லை. நான் தூக்கிட்டு போடணுன்னு ஐயோ ஓய் போயிருச்சே நினைத்து வேதனைப்பட்டேன். நிம்மதி என்பது உன் கையில் தானடா இருக்கிறது, எங்கேயும் கிடைக்காதுங்க. அதனால நிம்மதி நாம் மனசுக்குள்ளே தேட வேண்டும் என்று சொல்லி நாடகத்தை நல்லபடியா துவங்கியிருக்கோம். எப்படி பார்க்கணும் சொல்லணுமா? கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, நாடகத்தை பார்த்துடுங்க, காதால பாட்டுகளை கேட்டுடுங்க, ஒரு சோழர் அமைதியாக இருந்துடுங்க, சோதர சகோதரிகளோட வணக்கம் சோதர சகோதரிகளோட வணக்கம் நாடகத்தை பார்த்துடுங்க. பக்கமேளத்துடைய உதவி என்னங்க? இந்த நோட்டீஸை நான் விரிச்ச வரைக்கும் இந்த தீர்மானத்தை அடிச்சு முடிக்கிறீங்களே, இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமை. ஒத்துமை உங்களுக்கு நான் உதவி பண்ணணும், எங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும். அப்படி பண்ணுனா உங்களுக்கு தான் நாங்க உதவி பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி எப்போதுமே வந்து நடிகருக்கு தான் பக்கமேளத்துக்காக நடிகர் இல்லை, அப்படி அல்ல. ரெண்டுமே வேணும். ஏன்னா ஒற்றுமை வேணும். பக்கமேளம் இல்லாத நாடகம் சுவைக்காது. அதுபோல கலைஞர்கள் இல்லாத பக்கமேளமும் சுவைக்காது. ஆனா நாங்க இல்லாம நீங்க கூட தனியா வாச்சிடலாம், உட்கார்ந்து கச்சேரி கூட பண்ணலாம். அப்படி இல்லையா? கச்சேரி கூட பண்ணலாம். ஆனா நாங்க சும்மா தனியா வந்து பேசிட்டு இருந்தோம்னா சரியா இருந்தாலும் ஒரு பாடகர் வேணும்ல. வேணும், கண்டிப்பா வேணும். அது வாசம் தான். அப்ப எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கணும். முதல்ல நாடகத்தை அறிமுகப்படுத்துறேன். அறிமுகமா மோன உன் நிலவே நினைச்ச எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாங்க பற்ற திறந்துருக்கு. சுத்திலும் கையுமாவே அலையிறானைக்குள்ள எந்த நேரம் இந்த ஒரு ஜால காரணம் 10 ஜால வளர்க்கணும். அவன் தொழிலுடைய அக்கறை என்னடான்னா, ஒரு பாட்டு முடிஞ்சு கொஞ்சம் லேசாக அந்த ஸ்துதி கலைஞ்சா கூட அதை கலைய விடக்கூடாது, கரெக்டாக சேர்க்கணும், சேர்த்து வாசிக்கணும். அப்படி வாய்ச்சா தான் அது பாவம் அல்லாதது புண்ணியம் சேரும். தொழிலையே கலைஞ்சு வாய்ச்சா அது பெரிய பாவம். சில பேர்லாம் கட்டையை சுதி சேர்த்து பல வருடங்கள் ஆச்சு, தெரியாது. எடுத்து வச்ச மணிக்கு அடிப்பான், தட்டா புடி அடிப்பான். 2 4 எத்தனை வேணாம் சொல்லிக்க, 7 இருந்தாலும் அதில் தான் வாசிப்பான். அவனுக்கு அதை பற்றி கவலை இருக்காது. ஆனா அப்படி அல்ல, தொழில் நுணுக்கம்ங்கிறது இதுதான். பாராட்டு. தெரிஞ்சவங்க அப்படி சொல்றீங்க, தெரியாத ஆளு சுத்தியாலும் கைமா தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? ராத்திரிக்கு மிருதங்க வாசிப்பாரு, பகல்ல பெரிய ஆஸ்பத்திரியில போஸ்ட் மார்ட்டம் தெரியாத ஆளுங்க. பகல்ல எங்கிட்ட ஆசாரிய வேலை வாப்பான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அது என்ன சாதாரண வேலையா? அதுக்கு செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இருக்கிறதுலே. ஆமா, ஏன்னா மன தைரியம் இருந்தா தான் செய்ய முடியும். ஏன்னா உசுறு போனதுக்கு அப்புறம்
சொந்தக்காரனா இருந்தாலும் அவனை பார்க்க நமக்கு பயமா இருக்கும். அதை சொல்லுங்க. பெத்த தாய் தகப்பனா இருந்தா கூட உசுறு வச்சுனா பக்கத்துல உட்கார மாட்டாங்க, யோசிப்பேன். கொஞ்சம் இது நம்ம ஆத்தா அப்பன் தானே யோசிக்க மாட்டான். உயிர் போயிட்டாலே இந்த பயம் வந்தோம். அதையும் போட்டு அடிச்சு உடைச்சு பிரிச்சு மேயறான்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? எவ்வளவு தைரியம்? ஒரு நாளைக்கு அவனை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லணும். புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி தாலுகா ராயநோயில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் திகழும் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி பங்குனி உத்திர உற்சவத்தை முன்னிட்டு 2ஆம் நாள் மண்டப பிடித்தார்களாக திருவங்கூர் காவனா கருப்பையா கோனார் ராவணா வேணா காமாட்சி கோனார் வகைராவினால் நடத்தப்படக்கூடிய நாடகமாக இந்த சிங்கார கல்யாணி நடைபெறுகிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் அது விமர்சாக்கியை நடைபெறுகிறே. இந்த நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமனிகள் தென்னக மேடைகளுக்கும் வெற்றி முரசு கொட்டிக் கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற CR ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் கொடுத்து அடிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலுள் மிக கவனங்களை பாடி மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி என் அன்பு மகள் அமயபுரத்தை சார்ந்த சமயபுரமா? சமயபுரம் இல்லையா, அது திருச்சி பக்கமையா? இது அமயபுரம் மணப்பாறை பக்கம். மணப்பாறை பக்கம். நீ வாட்டுக்கு சமயபுரத்துக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அமயபுரத்துக்கு அடிச்சுட்டு வந்துடுறாங்க. இடம் மாதிரி செஞ்சிடக்கூடாது. என் அன்பு மகள் தற்பொழுது கோவை மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய தொண்டு நிறுவனத்தின் மூலியமாக பொன்மகள் என்ற விருதினை பெற்றிருக்கின்ற என் அன்பு மகள் அமயபுரம் KA நந்தினி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இதுபோன்று மென்மேலும் பல விருதுகளை அரசின் மூலியமாக பெற்று வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என் அன்பு மகளுக்கு அளிக்கின்றேன். என் ஆசீர்வாதம் மட்டும் பத்தாது, ரசிகர்களாகிய உங்கள் ஆசீர்வாதமும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தால் இன்னும் மென்மேலும் உயர்வு கிடைக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கே வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனம் முடித்தே தீர வேண்டும் என்று கச்சை கட்டுக் கொண்டு காத்திருக்கின்றார். சொல்லடுக்கு வீரர் முறையோடு சூரியாட காத்திருக்கின்றார். இலக்கிய சுடர் இதிகாச தொடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ் அவர்கள் இங்கே நாரூராக அளிக்க காத்திருக்கின்றார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்கமேளங்களாக பக்கபலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கின்றார்கள் இனிசி வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மில்லிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் 6 மணி மணி பின்பாடல் வண்டி லெஃப்டில் வரட்டும் ரைட்டில் சைடு இருந்து லெஃப்டில் வரட்டும் வண்டி. அருமையான ஒரு பாடல். மேலும் இங்கே அவரோடு இணைந்து நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாதி விதகர் என் அன்பு தம்பி. இன்று நாடக உலகில் முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் யார் அப்படின்னு கேட்டாக்கா என் அன்பு தம்பி மோகன்தாஸ் தான் சொல்ல முடியும். என்ன இப்போ மாணவன் அவனை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு ப்ரமோஷன் ஆயிட்டார். நிறைய மாணவர்களை அவர் உற்பத்தி பண்றார். ஆசிரியர் பெருந்தகை என் அன்பு தம்பி ஆவடியார் கோவிலை சார்ந்த மோகன்தாஸ் அவர்கள் மிருதகம் அண்ட் டோலக் அண்ட் தபேலா தொப்பி
சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. ஒரு சட்டி குழம்பா? என்னையா ஊத்தி அடிக்கிறது சொல்லிட்டு இருக்கீங்க? அது அல்ல, ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு ஏன் சொன்னேன்? ஏன் சோறு வெந்துச்சான்னு பாக்குறதுக்காக சட்டி சோறையும் கீழே விட்டு பிணைஞ்சா வைப்பாங்க. இல்ல உள்ள விட்டா கையை விட்டா வருவாங்க. ஒரு பருக்கி அவன் நசுக்கி பார்த்தாலே ரைட் அது பக்குவமா இருக்குன்னு தெரிஞ்சு போகும். அது மாதிரி இந்த ஒரு சொல்லிலேயே அவருடைய திறமை தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்னா அடிச்சு நொறுக்கி விட்டாருங்க. கட்டா நல்லா தான் இருக்கு. அந்த நொறுக்கிறதுனா அது இல்லையா, வார்த்தையினுடைய பதங்கள் வேறு. அப்படி சிறப்பா வாய்ச்சாங்கன்னு காட்டுருக்காங்க. பிச்சு விட்டாயா அப்படின்னா பிடிச்சி விட்டான்னு அர்த்தம். அப்ப கிழிச்சுக்கிட்டாரு அப்படி இல்லை, அவன் தொழில் நுணுக்கம். இப்போ கொஞ்ச நேரம் நாடகம் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தில் அந்த டாப் சரி அந்த சின்ன கட்டை கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லி இருக்கணும். படக்கு கட்டையை போய் தட்டிட்டு உள்ளே உட்காந்து வார் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது ரொம்ப சிரமமான வேலை. வாசிக்கிறவன் வேலை பார்க்க முடியாது, வேலை பார்க்குறவன் வாசிக்க முடியாது. அதுதான் ரொம்ப சிரமம், கஷ்டம். வார் பிடிக்கும்போது அதை காட்டிலும் எதுக்கு உட்காந்துருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏங்க வார் பிடிக்கும்போது கொஞ்சம் அத்துக்குச்சுன்னா முடியாது, முன்னாடி இருக்க மூக்கு போகுது. நான் நினச்சிட்டேன் என்னை சாந்தி வந்து உட்காரும் போது வார் பிடிக்காம விட்டானே. ஐயோ ஆமாம், நல்லா அந்த மாதிரி தொழில் நுணுக்கம். காரணம் என்னடான்னா அவன் பிறந்த ஊர் அந்த மாதிரி நமது ஆவடியார் கோவில் சிவனுடைய ஸ்தலம். சிவன் கொடுக்கையில் எவன் தடுக்க முடியும்? நான் உலகத்துல சிவனுக்கு நிகர் வேற எவனும் கிடையாது. எந்த கடவுள் உலகத்துல எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும், தப்பிச்சிடலாம். ஆனா ஜாதகத்துல மரணம் வந்துட்டா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாராலும் முடியாது. ஆனா மரணத்திலிருந்து கூட தப்ப வைக்கக்கூடியவன் யாரானா எங்க அப்பன் சிவன். ஒரு சின்ன உதாரணம், ஒரு விவசாயி தன்னுடைய வாழ்க்கையில இப்ப சாதகம் எப்படி இருக்கு, நேரங்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சரி அந்த ஊர்ல ஒரு பெரிய ஜோசியக்காரர் இருக்காரு. அவருடைய ஜோசியக்காரத்தை கொண்டு இந்த ஜாதகத்தை கொடுத்துருக்காரு. ஜாதகக்காரர் ஜாதகத்தை போய் வாங்கி பிரித்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஐயாவே நான் முக்கியமான வேலை இருக்குது, அதை மறந்துட்டேன், நான் வெளியில் போகணும், நான் ஜாதகத்தை கொடுத்துட்டு போ, நான் கணிச்சு வைக்கிறேன், நாளைக்கு வா உனக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. பார்த்தா விவசாயி சரி சூழல் அவருக்கு ஏதோ வேலை இருக்கும் போல இருக்கு, நாளைக்கு வந்து பார்ப்போம்னு கிளம்பிட்டான். சரி போனோடனே ஜோசியர் சம்சாரம் சமயக்கட்டு வந்து உள்ளே வந்தாங்க. அதானே ஏங்க உங்களுக்கு தான் ஒரு வேலையும் இல்லை, சும்மா தானே இருக்கீங்க வெட்டியா, அப்புறம் ஏன் விவசாயி வந்த மனுஷனை நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜோசியர் சொன்னார், அடியே ஜாதகத்தை நான் விரிச்சு பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அவனுக்கு மரணம், அவன் உசுரோடு இருக்க போறது இல்லை. இந்த உண்மையை போய் நான் எப்படி அவன்கிட்ட சொல்லுவேன்? சொல்றது நீ செத்து போகக்கூடாது நான் சொல்ல முடியுமா? அதுக்காகத்தான் நாளைக்கு வாடான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு அவன் வந்தாத்தான் நான் பலன் சொல்ல போறேன், உசிரோட அவன் வரப்போறது கிடையாது. அந்த ஆண்டவன் அவனை என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசாம தெய்வ தியானத்தில் உட்காந்துட்டார். இந்த விவசாயி அப்படியே நடந்து போறான், காட்டு பாதை, வீட்டுக்கு போனோம்ல ஒத்தடி பாதையில் போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கான், திடீர்னு இருட்டிக்கிட்டு மேகமெல்லாம் சொல்லிக்கிட்டு மழை ஒரு மாதிரியா புண்ணு தூர ஆரம்பிச்சதுல பெருமழையா பிடிச்சிருச்சு. சரி பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச கோயில், அந்த கோயிலில் போய் ஒதுங்கி உட்காந்துட்டேன். உட்காந்து உள்ளே எட்டி பார்த்தா சிவலிங்கம். அடாடாடா இவ்வளோ பெரிய சிவன் கோயில் இப்படி பாலடைஞ்சு கிடக்க. ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய திருவிழாலாம் இங்கே நடந்திருக்கும், எத்தனை பேர் சாமி முட்டிருப்பாங்க, எவ்வளோ பிரதோஷங்கள் நடந்திருக்கும், இப்படி கோயில் இப்படி கிடக்க. அடா சிவபெருமானே உனக்கு இந்த நிலைமையாடா, ஆண்டவன் எனக்கு மட்டும் நல்ல வசதி நீ கொடுத்தீன்னா உனக்கு முதல்ல அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாண்டா நான் மறுவேளை பார்ப்பேன் அப்படின்னு மனசுல நினைச்சவன் இந்த தூணில் சாஞ்சி அப்படியே தூங்கிட்டேன். விடலை, தூங்கிட்டான். தூங்குற கனவுல எனக்கு கனவு வருது. கனவுல அந்த கோயிலை சீரமைச்சு பெரிய கோயிலா கட்டி அதுக்கு நல்ல வர்ணங்கள் பூசி அதுக்கு பெரிய பெரிய பண்டிதர்களாம் கொண்டு வந்து அந்த சிலையை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு குடமுழுக்கு நீராட்டு விழா கும்பாபிஷேகம் பண்றேன். கனவுலயே நடக்குது இதெல்லாம், மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் கனவுல தெரியுது. கும்பாபிஷேகம் முடியுது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு முழிக்கிறான். அப்படி முழிச்சு பார்த்தா தலைக்கு மேல ஒரு கருணாக பாம்பு உன கடிக்கிறதுக்கு தயாரா நிக்குது. ஆத்தே செத்துல போகணும் பட்டான்னு எந்திரிச்சு வெளியே ஒடியாந்துட்டான். வெளியில ஒடிய அந்த மறு செகண்டு அந்த மண்டபம் இடிஞ்சு முடன்னு விழுந்துச்சு. அதான் நினைச்சான், இந்த பாம்பு மட்டும் நம்மளை எச்சரிக்கலைன்னா நம்ம மண்டபத்தில் இடிஞ்சு சித்துல நடந்திருப்போம். அவனு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனேன், மறுநாள் ஜோசியர் வரச்சுனார்ல, ஆமா ஜோசியரை பார்க்கலான்னு வந்தோன்னு ஜோசியருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் இவன் எப்படி வந்தான், எப்படி போலச்சான், நீ சாகலையா? படக்குன்னு மறுபடியும் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறாரு, நம்ம கணிச்சில் தப்பா போச்சான். அப்பதான் ஜாதகத்தை போட்டிருக்கான், மரணம் சம்பவிக்கும் காலம் மிகமுத்திற்கு வந்தாலும் அவன் வாழ்க்கையிலே சிவனுடைய ஆலயத்திற்கு ஆலய திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் செய்திருந்தால் அந்த மரணமும் அவனை விட்டு நீங்கும்னு பரிகாரம் போட்டிருக்கான். அப்பதான் கேட்டான், ஏப்பா நேற்று என்னென்ன நடந்துச்சுன்னு. அப்பதான் விவசாயம் நடந்தது புறான்னு சொன்னான். மனதிலேயே கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் முடிச்சுட்டான், அதனால தான்டா சிவன் அவனை காப்பாத்திருக்கான். பார்த்தீங்களா,
இப்படி மனத்துள்ளே சிவன் கோயிலை கட்டணும் பூசலார்னு ஒருத்தர், அது போல ஒரு விவசாயிக்கு நடந்திருக்குன்னா எப்பேற்பட்ட சம்பவம். அது போல அந்த சிவனுக்கு அந்த மகிமை உண்டு. அந்த சிவன் ஆத்மநாதனுடைய ஆலயத்திலிருந்து வந்தனால தான் என் தம்பிக்கு இவ்வளவு ஞானமும் சக்தியும் இந்த ஆண்டவன் கொடுத்திருக்காங்க. வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லி அதோடு இங்கே ஆல்ரவுண்டர் சேர்த்து கொண்டிருக்கிறார் புலவாத்தி சக்கரவர்த்தி, என் அன்பு சகோதரர், நாடக உலகில் ஜாம்பவான், பல துறைகளிலே அவரும் மித்தவர், சகலகலா வல்லவன். என்னை மட்டும் சொல்றாங்க எல்லாரும், அதுக்கு நான் மட்டும் தகுதி இல்லை, எல்லாரும் நிறையா இருக்காங்க. இங்கே இருந்து வந்திருக்கு எல்லாருமே அப்படித்தான். என் தம்பி அவன் மோகன்தாஸ், அவன் பெட்டி வாசிப்பேன், மிருதங்க வாசிப்பேன், அம்புட்டு வாசிப்பேன், எல்லாம் ஆடுவேன் அப்படின்னு சகலகலா வந்தேன். என் தம்பி துர்ராஜ் ஆல்ரவுண்ட் வாசிப்பார், பாட்டு பாடுவார், காமெடி பண்ணுவார். என்னை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்டவன் என்னுடைய அன்பு தம்பி. ஏன்னா நகைச்சுவை உணர்வுங்கிறது எல்லார் மனிதனுக்குள்ளும் இருக்கு, அது எப்போ வெளிப்படும் அப்படிப்பட்ட ஒரு திறமையான கலைஞன் பெங்களூரை சார்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்கள். ஆல் ராம் அடுத்த வீட்டு சொத்தா அவக்க நினைச்சவன் ஓடு ரயிலே அடுத்த வீட்டம்மா காட்டுக்குள்ள கையை பிடிச்சவன் எல்லாருமே நம்மளை போல திருடங்களா, நம்மளை போல திருடங்களா. அருமை அருமை அருமை. நல்ல ஒரு கைதட்டு கொடுத்து பாராட்டலாமே. நான் சொன்னேன் சகல திறமை இருக்குன்னு. இந்த வாத்தியத்துக்கு பேர் டேப்பு. இந்த வாத்தியத்தில் என்ன நட வாசிக்கலாம்னா அதுக்கு தான் இந்த வாத்தியம் வச்சிருக்கேன். மீறி போனா தும்பா கத்தும்பா. ஆனா இந்த வாத்தியத்துல மிருதங்கத்துல அடிக்கிற பர்ண சொன்னது தாங்கிறதுக்கு பத்தியலா, இதுலயும் அதை வாட்சி காட்டலாம்னு சொல்றதுதான் ஒவ்வொருடைய தனி திறமைகள். ட்ரம்ஸ் மணி இருக்காரு, அந்த ஆளுக்கு குண்டாச்சட்டி கிடைச்சாலும் கிளாஸ் கிடைச்சாலும் அதுல வாத்தியமா மாத்தி வாச்சிருவார் சத்தத்தை. என்ன காரணம்? அவருடைய திறமைகள். அது மாதிரி இன்னும் நிறைய சாமான் வச்சிருக்காப்புல. ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாட்சி காட்டுவார். நீங்க அப்ப பாத்துக்கலாம். அதோடு இங்கே தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கின்றார் என் அன்பு மாமா சம்பந்தபுரம். கொஞ்சம் பார்த்து செய்ய முடியல. என் அன்பு மாமா, பாசத்திற்கும் அன்புக்குரிய அரசர்குலம், கீழ்பாதி மேல் பாதி நடுவிலே ஒரு ஜோதி என்று சொல்லக்கூடிய அன்பு மாமா அவர்கள் இங்கே தாளம் சேர்த்து மகிழ்ப்பார்கள். நாடக உலகத்தில் எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ரிமார்க், கெட்ட பேர் வாங்கித்தான் தீரணும். கண்ணகியே நாடக உலகத்துக்கு வந்தாலும் வேற பட்டம் கட்டுவாங்கன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்ன காரணம்? நாடக உலகத்துடைய தலையெழுத்து. நாடகக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன், பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஆனால் நம்மளை கண்டு நல்லா ரசிப்பாக கை தட்டுவாங்க. நாளைக்கு அவங்க வீட்டில் பொண்ணு கட்ட கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அது கலைஞருடைய தலையெழுத்து. அது மாதிரி எங்கள் மாமே இது வரைக்கும் நாடக உலகத்தில் எந்த கெட்ட பேரும் வாங்காத ஒரு கலைஞன். கெட்ட பேர் ஒன்று இருந்துச்சு, அருள்னு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. அதுவும் இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சாமா இந்த ஆளை நான் போயிட்டா கூட 6 வருஷத்துக்கு மேலாச்சு. அந்த சுத்தமாக ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு வருஷம் மாலை போட்டதோட அந்த பழக்கத்தை. அதுக்கு முக்கிய காரணம் யாரான்னா என் அன்பு தம்பி துரைராஜ், அழகேசன்,
குளத்துல தூக்கி இவங்க போட்டு எல்லாரும் வம்படியா நாடகத்துக்கு போன இடத்துல நான் வேட்டி வாங்கல மாலை வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெங்காயம் எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதாண்டா கையிலேயே கொண்டு இருக்கோம்னு ஊரு கம்மாய்க்குள்ளேயே ஆளை போட்டு அமைக்கி அந்த ஊர் நாடகம் முடிஞ்ச கையோட அங்கனையும் மாலையை போட்டு ஐயப்பன் ஆக்குறாங்க. ஆனால் நீங்க அப்படி ஆக்குனது பெருசு இல்ல, அந்த ஆக்குனதையே மனசுல ஆக்கி இது வரைக்கும் அப்படியே மனசு தண்ணி அடிக்காம இருக்காங்க. அந்த ஆள் தான் பெரிய ஆள். நம்ம எல்லாம் பார்க்க வெக்கமா இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. என்னடா என் கம்பெனியை கெடுத்து விட்டீங்க. அதை சொல்லு அது சரி, கூட ஒரு கட்டிங் கிடைச்சிருக்கு, அதை கெடுத்துட்டேன். ஒண்ணுமில்ல, உன்னையும் நாங்க தூக்கி கொண்டு கம்மாயில போட்டு அவங்க மாலை போடலாம். ஆனா உனக்கு அந்த பக்குவம் வரமாட்டேங்குது. நீ தான் முடியாது. ஐயப்பன் ஓடிடுவாரு. அதை சொல்லு. இவன் மாலைகள்ல அத்துட்டு இவன் ஓடிடுவேன், ஐயப்பன் சபரிமலை விட்டு ஓடிடுவேன். ஆனால் மனதுக்குள்ள இருக்கு, அது போதும். இங்கே பப்புனாக எடுத்து உங்களை எல்லாம் நிகழ்ச்சி காத்திருக்கேன். யாருக்கு அறிய நாங்கன்னா பப்புனுக்கு அமைக்க பொம்பளை வேற கலதை குதிரை எது நேரம் கிடைக்கிறதோ கலந்து உரையிலாம வருது. நீங்களாம் இருக்கல, எதையும் சமாளிப்பீங்கன்னு சொல்ல வர்றேன். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், என்ன நாடகம் முடியறது இருந்து பாருங்க. எல்லா நாடகத்திலையும் முருகன் வருவார், சந்திக்க நாரதர் வருவாங்க, இந்த நாடகத்துல ஔவையார் வருவாங்க. வரலாம், வாய்ப்புகள் இருந்தாலும் வரலாம். ஆமா, இவள் வாய்ப்பு இல்லாமல் போனாலும் போகலாம். சூழ்நிலையை சொல்ல முடியாது, நேரம் காலங்களை எழுந்து செய்யணும். அதுபோல என்னோட இணைந்த நாட்டிய மட காத்திருக்கின்றார் நடன சிங்காரி நாட்டிய ஒய்யாரி ஆடல் அரசி அபிநய சுந்தரி மண்ணை சாட்டி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் ஒளிபெருக்கி மிக சிறப்பாக அமைதி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு முத்து ஆடியோஸ் முதுகாடு. இப்படி எல்லாம் கைய மோதகம் வேற. ஆனா எல்லாரும் மோதகம்னா குளக்கட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மோகன் தான் சொன்னது தப்பு இல்ல, இது நடைமுறை, எல்லாரும் நினைக்கிறதா. ஆனா மோதகம் வேற, குளக்கட்டை வேற. ஆனா இது பிள்ளையார் பாட்டா இல்ல ஸ்வீட் ஸ்டால் பாட்டான்னு தெரியல எனக்கு. லட்டு அப்பம் சங்கிரி பிள்ளையாருக்கு அவ்வளவு படைச்சு வச்சு கும்பிட்டா அவர் மனசு சாந்தப்படுத்தும். நம்ம ஆள் செய்யறோம். பிள்ளையார் சொல்லி பார்த்தோம்னா பிள்ளையார் முன்னாடி அடாடாடாடா அப்படியே இல்லை, லட்டு அப்பம் மோதகம் குளக்கட்டை அதான் எவ்வளவு சுண்டல் பொறிகடலை. ஆனால் இவ்வளவும் ஒரு பிள்ளையார் சேர்த்தனைக்கு பிள்ளையார் வந்து உட்காந்து தும்பிக்கையில் வாரி வலிச்சு லவக்குன்னு உள்ள தள்ளினாருன்னா அடுத்த பிள்ளையார் சேர்த்துக்கு சாமி கும்பிட மாட்டாங்க. அக்கா இருந்தாலும் என்ன ஒரு பெரிய மனுஷன் வச்சு கும்பிட்டோம்னா பேசாமல் எந்திரிச்சு போவேன், நம்ம தின்னுக்கலாம்னு நினைச்சா இப்படியா வாரி வலிச்சுங்கிறது அப்படி யோசிப்பானா இல்லையா? அதனால சாமி எப்படியும் சாப்பிடாது, நம்ம சாப்பிட்டுக்கலாங்கிற ஐடியாவில் தான் நம்ம செய்யறது. இருந்தாலும் அந்த மனசுக்கு ஒரு வாழ்த்துக்கள். பிள்ளையார் பாட்டு போட்ட என் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் அன்பு மாமா அரசர் குலத்தை சார்ந்த இசை கலைஞர் எம் ஜோதி அவர்களும் எம் ராஜவேல் திருவங்கூரை சார்ந்த அன்புலமாக இருந்து நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த இடத்தில் கூட சிறப்பாக நடத்தி கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் இந்த நாடகத்தை காண அன்போடு வருக வருகவன அழைக்கும் காவண்ணா கருப்பையா கோனார், ராவணா வேணா காமாட்சி கோனார் வகைரா, கானா லட்சுமணன் கோனார் அண்ட் பிரதர்ஸ், கானா கோபால் கோனார் அண்ட் சன்ஸ், வேணா முருகையா கோனார் அண்ட் சன்ஸ், கானா முத்துத்துறை கோனார் அண்ட் பிரதர்ஸ், வேணா முத்து கோனார் அண்ட் சன்ஸ், முத்துராமலிங்கம் கோனார் அண்ட் சன்ஸ், காவண்ணா சக்திவேல் கோனார் அண்ட் சன்ஸ், மூனா தங்கவேல் கோனார் அண்ட் சன்ஸ், ராவணா கணேசன் கோனார் அண்ட் சன்ஸ், சூனா முத்துராமலிங்க கோனார் அண்ட் பிரதர்ஸ், மூனா ஜெயபால் கோனார் அண்ட் பிரதர்ஸ், தானா சுப்பிரமணியன் கோனார் அண்ட் சன்ஸ். இரண்டாம் நாள் மண்டகப்படித்தாரர்கள் திருவங்கூர் என்பதை மகிழ்வு தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு மற்றும் இந்த நாடகத்தை மண்டகப்படிதாரர்களாக வைத்திருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அவ்வளவு இத்தனை கோனார்கள் இருக்கிறார்கள் பார்த்தேன். கோனார் அண்ட் பிரதர்ஸ், கோனார் அண்ட் சன்ஸ். இதெல்லாம் என்ன விஷயம் தெரியுமா? இந்த கோனார் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னா பிரதர்ஸ்னா என்ன? அப்போ எங்கள் பங்காளிகள் அப்படி அர்த்தம். அண்ட் சன்ஸ்னா இல்லைங்க அப்படிதான் அர்த்தமா? சரி இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். நமக்கு ஆங்கில புலமே அவ்வளவா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பன் பிள்ளைக்குள்ள ஒரு உறவு இருந்துச்சு. என்னன்னு? அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஆங்கில புலமை பெற்றவர். மகன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன், எங்க பத்திரிகை கம்பெனில. ஆனா அப்பா ரொம்ப எளிமையானவர். ஆனா இவன் என்னன்னா பத்திரிகை கம்பெனில வேலை பார்க்கறானே தவிர ஊதாரி பையன். வாங்குற சம்பளத்துக்கு மேல செலவு பண்றேன். பத்தாக்குறைக்கு அப்பனுக்கு அடிக்கடி போன் போட்டு இந்த மாதிரி இந்த செலவு இருக்கு அந்த செலவு இருக்கு, பணம் அனுப்பிச்சு 500 அனுப்பு 1000 அனுப்புன்னு அவரும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ உள்ள ஜிபே எல்லாம் அப்ப இல்லை, மணி ஆர்டர் தான். ஆனாலும் மகன் கேட்கறதுக்கு மனம் கோணாம இங்கிருந்து 1000மோ 2000மோ அனுப்புறாரு. என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அந்த மணி ஆர்டர் ஃபார்ம்ல லெட்டர் கீழே எழுதுவார். எழுதும்போது கையில் எழுத மாட்டார், டைப்ரைட்டிங் ஆள்கிட்ட கொடுத்து அதில் எழுத சொல்லுவார். அப்போ மை டியர் சன்
மை டியர் சன் அப்படின்னு போட்டு தான் அடித்து அனுப்புவார். எப்பவும் பணத்தை வாங்கிக்கிடுவேன், செலவு பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஒரு தரம் பணம் கேட்டு அனுப்பும்போது அதே போல் டைப் பண்ணி வந்திருக்கு. அதில் எப்படி வந்திருக்குன்னா மை டியர் சின் அப்படின்னு அடிச்சிருக்கு. SONனா சன், ஆமாம். SINனா சின். சின்னுன்னா என்னன்னா பாவம்னு அர்த்தம், சன்னுன்னா மயன். மகன் பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி பாவத்தை பார்த்தான்ல, மைடியர் சின்னு அடிச்சோன்னே என் மகனுக்கு குழப்பமாயிடுச்சு. ஐயோ நம்மளை பாவம்னு எழுதியிருக்கா, நான் செஞ்ச பாவமே என்னுடைய ரொம்ப உரித்தான பாவமேன்னு எழுதியிருக்காருன்னா அவர் பெற்றது நம்மளை பாவம்னு நினச்சி விட்டாரா, இந்த காசை நம்ம வாங்கக்கூடாதுடா, நம்ம பண்ண தப்பு தானே அப்படின்னு காசை திருப்பி அனுப்பிச்சிட்டான். ஓ மகன் அனுப்பிச்சோன்னே அப்பா பார்த்தாரு, வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஃபோன் அடித்து கேட்குறாரு, என்னப்பா பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அப்பா இல்லைப்பா நீங்கள் மைடியர் சின்னு அனுப்பிச்சிருந்தீங்க, நான் செஞ்சது பாவம் தானேப்பா உங்கள்கிட்ட பணம் கேட்டது, அதனால தான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன்னு கேட்கன்னு சிரிச்சுட்டு போனை வச்சுட்டார். அவனுக்கு என்னடா அப்பா சிரிச்சுட்டு வச்சுட்டாரு, ஏதோ உணர்ந்துக்கிட்டாரு போலன்னு விட்டான். மறுநாள் காலையில் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து செக்யூரிட்டி உள்ளே போய் கூப்பிட்டான், உங்கள் அப்பா வந்திருக்காரு, ரிசப்ஷனை வெயிட் பண்ணுறாருவான். விறுவிறுன்னு கீழே வந்தால் ரிசப்ஷன் அப்பா உட்காந்தார். இவனுக்கு கண்ணு கலங்குது, பண்ண தப்பு தெரியுது, இருந்தாலும் அப்பாட்ட அதெல்லாம் அடக்கிட்டு என்னப்பா இவ்வளோ தூரம் அப்படின்னா, ஏப்பா நீ நான் பெத்த பிள்ளடா, நீ என்ன செஞ்சாலும் அது எனக்கு தப்பாக தோணாது, நீ என்னுடைய சொத்து, நான் போய் உன்னை பாவம்னு சொல்லி அனுப்புவேனா, அது டைப்ரைட்டிங்காரன் பண்ண மிஸ்டேக்டா, அதை போய் நீ அப்பா தப்பாக நினைக்கலாமா, இந்தா காசை வச்சுக்க, நீ கஷ்டப்படுவில்லை, அதுக்காக தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னார். புரியுதா? என்றைக்குமே பிள்ளைகள் செய்கின்ற தவறை பெற்றவர்கள் பெரிதாகவே எண்ணிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பெற்ற பிள்ளைகள் தான் பிள்ளை எப்போவுமே தப்பாகவே வில்லனாகவே பார்த்து பழகிறாங்களே தவிர, தயவு செய்து பெற்றோர்களின் எண்ணங்களுக்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மரியாதை விடுங்கள் பிள்ளைகளை என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு பிரியா வருகிறேன். நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எப்போ சொல்ல கொஞ்சம் வருகிறோம், எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம அது எந்த கொஞ்சம் வரணும், எல்லா பணங்களும் பவங்க எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாரும் நாட்டில ஒரு நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எப்போ சொல்லும் பொங்கி வளரணும்.